இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஒரு 4 செடி போல வச்சிருந்திருப்பேன். ஆனா கடைசியில மிஞ்சினது இந்த ஒரே ஒரு மணி பிளான்ட் மட்டும் தான். இதையாவது காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜார்ல மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாட்டிங் மிக்ஸ் ஆயிலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து பெரிய ஜாருக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா பெர்லைட் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுட்டேன். டெய்லி இந்த செடி கூட இப்போ கொஞ்சம் கொஞ்ச நேரம் பேசுறேன். செடியே தயவுசெய்து பொண்ணு போல வளர்ந்துருங்க ப்ளீஸ் ஏதாவது ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ வீட்ல பார்த்தீங்கன்னா நெறைய பிளான்ட்ஸ் வச்சிருப்பாங்க. டெய்லி காலையில எந்திரிச்சு வந்து அவங்க பிளான்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம் மாரி இருக்கு. ஒரு 4 நாளா துணி மடிச்சு வைக்காதனால எல்லாம் மழை போல குமிஞ்சிருந்தது. மோஸ்ட்லி வந்து இப்படியே கிளீன் பண்ணாம ஒரு 2 மாசமா அப்படியே போட்டு வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். உண்மைய சொல்லணும்னா. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், துணியெல்லாம் மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த கிளீனிங் வேலை எப்படின்னா, டெய்லி செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். கடைசியில அது ஈவினிங் வந்து அது செய்யணும் கை வைக்கும்போது வந்து அந்த மைண்ட்ல ஓடிட்டே யோசிச்சுட்டே இருக்கிறதுனால, அது வந்து பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவும் மாறிடுது இப்பலாம் கிளீனிங் பண்ற வேல. எந்த அளவுக்கு கிளீனிங் தெரப்பியோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாவும் இருக்குன்னு வந்து நான் ஃபீல் பண்றேன். ஸோ இதெல்லாம் கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பெட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லீவ் விட்டதும் விட்டாங்க. ஃபுல்லா டாய்ஸு, பென்சில்ஸு, அங்கங்க உடைஞ்சு போன கிரேயான்ஸு அது இதுன்னு தான் வந்து போட்டு வச்சிருந்தான் தனுஜ். ஸோ எல்லாத்தையும் எடுத்துட்டு டீக்ளட்டரும் வந்து கையோட அதெல்லாம் இப்போலாம் எடுத்து போட்டுடுறேன். அப்பப்போ வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடுறேன். பெட் ஸ்ப்ரெட் மாத்திட்டு அதுக்கப்புறம் இந்த புக் ஷெல்ஃப்லயும் பழைய புக்ஸு, புது புக்ஸு எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு ஆஸ்தட்டிக்கா இருக்கோ இல்லையோ, ஆனா வந்து ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணிட்டேன். ஸோ உங்க வீட்ல உங்களுக்கு கிளீனிங்க்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான். இது மட்டும் நமக்கு மட்டும் ஏன் இந்த மைண்ட்ல இப்படி ஓடிட்டே இருக்கும்னு சொல்லுங்க. அதே மாரி சில நாள்லலாம் நைட்ல பாத்திரம் வந்து வாஷ் பண்ணாம அப்படியே வச்சுட்டு போனா சிங்க்ல, போய் படுக்கலான்னு போய் படுத்தா, படுத்ததுக்கு அப்புறமும் மைண்ட்ல அதுவே தான் ஓடிட்டு இருக்கும். இதுக்கு பெட்டர் நம்ம கழுவியே போட்டுறலாம்னு சொல்லிட்டேன்னா, நெறைய நாள் வந்து கழுவி போட்டுருக்கேன். ஸோ ஃபைனலா ரூம் கிளீன் ஆயிடுச்சு. அடுத்த விலாக்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே.